உங்களுடைய தகப்பனார், உங்களுடைய மாமனார் ஆரோக்கியம் ஐயா அவர்கள் எனக்கு ஜூனியர் படிக்கின்ற பொழுது உங்களுடைய அத்தை எமிலை பார்த்த உடனே எனக்கு 7ஆம் மண்ணை யாகம் வந்துருச்சு. நானும் உங்களுடைய அத்தையும் எமில் அவர்களும் 6லிருந்து 10 வரைக்கும் நாடார் மேல்நிலை பள்ளியிலே ஒன்றாக கல்வி பயின்றோம். உங்களுடைய மாமனார், உங்களுடைய தகப்பனார் எங்களுக்கு முன்பதாகவே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஊழிய பாதையிலே அவர்கள் சென்றார்கள். அதை நான் நினைவு கூறுகிறேன். நாங்கள் மாமா டென்சிங் ஐயா அவர் கண்ணன் அவர்களை நாங்கள் மறக்க முடியாது. நான் வத்தலக்குண்டில் வாடனா இருக்கின்ற பொழுது அவருக்கு அங்கு ஒரு செய்தியை கொடுத்தார்கள். அதில் நான் ஈர்க்கப்பட்டு இருக்கிறேன். ஏசாயா ஏசாயா சொல்லி புட்டு போனாயா. வாசிக்கலாமா? ஏசாயா ஏசாயா சொல்லி புட்டு போனாயா, ஏசாயா ஏசாயா சொல்லி புட்டு போனாயா. புதிய வானம் புதிய பூமியில எல்லாம் தலைகீழ நடக்கும் என்று சொன்னாயா, எல்லாம் தலைகீழ நடக்கும் என்று சொன்னாயா. ஏசாயா ஏசா பிள்ளையும் தானே கட்டுவீரிய புத்துல தானே, பால் மறந்த பிள்ளையும் தானே கட்டுவீரிய புத்துல தானே. பால் குடிக்கும் குழந்தையும் கட்டுவீரியன தொட்டு குடிக்கும், பால் குடிக்கும் குழந்தையும் கட்டுவீரியன தொட்டு குடிக்கும். அந்த சர்ப்பமும் மண்ணை துண்ணோ தொல்லை கொடுப்பார் யாரும் இல்ல அங்கே தொல்லை ஏசாயா ஏசாயா சொல்லி புட்டு போனாயா. புதிய வானம் புதிய பூமியில எல்லாம் தலைகீழ நடக்கும் என்று சொன்னாயா, எல்லாம் தலைகீழ நடக்கும் என்று சொன்னாயா. ஆட்டக்கடாவும் சிங்கமோ சிங்க குட்டியும் மாட்ட போல வைக்க தின்னும். அந்த சர்ப்பமும் மண்ணை துண்ணும் அங்கே தொல்லை கொடுப்பார் யாரும் இல்ல. ஏசாயா ஏசாயா சொல்லி புட்டு போனாயா, ஏசாயா ஏசாயா சொல்லி புட்டு போனாயா. புதிய வானம் புதிய பூமியில சொன்னாயா சொன்னாயா சொன்னாயா. இந்த பாட்டையே நான் பாடுகிறேன் என்றால் அந்த புதிய வாழ்க்கையிலே நீங்கள் சரியா இணைந்து கொண்டு செயல்படுகின்ற கிருபையை ஆண்டவர் தருவார் என்று வாழ்த்துகின்றேன்.